வணக்கம். ஆதிரியா ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு மிகவும் சிறப்பு நாள். தெலுங்கு புத்தாண்டான உகாதி திருநாள். இந்த புனித நாளில் உங்கள் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்கள், சந்தோஷம், வளம், வெற்றி அனைத்தும் பெருகட்டும். ஜோதிட ரீதியாக இந்த புதிய வருடம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரட்டும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த புதிய வருடத்தை நல்ல தொடக்கமாக மாற்றுங்கள். இனிய உகாதி வாழ்த்துக்கள். ஒரு புதிய தொழில் நாம் ஆரம்பிக்கும் பொழுது அல்லது புதிய நாளை நாம் ஆரம்பிக்கும் பொழுது விநாயகர் ஸ்துதியுடன் ஆரம்பிப்பது வழக்கம். இப்போது ஸ்ரீ விநாயகர் ஸ்துதியை சொல்லுவோம். ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நம்முடைய குருவை வணங்குவோம். அன்பினாலே எமையாண்டு சொல் அதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்து வித்தகனே சற்குருவே விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி போற்றி. பஞ்சாங்கம். இனிய யுகாதி வாழ்த்துக்கள். எதற்காக இன்னைக்கு நம்ம பஞ்சாங்கம் படிக்கிறோன்னா, தெலுங்கு வருடம் இன்று பிறக்கிறது. தெலுங்கு வருடம் பங்குனி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு மறுநாள் இந்த வருடம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இந்த வருடம் அனுஷ்டிக்கப்படுகிறது. தெலுங்கு வருட பிறப்பு எந்த கிழமையில் ஆரம்பிக்கிறதோ அந்த நாள் அந்த வருடத்தின் ராஜா. உதாரணமாக இன்று வியாழக்கிழமை. ராஜா யாருன்னா குரு யாருன்னா வியாழன் என்கின்ற குரு பகவான் இந்த வருடத்தின் ராஜா. இதை நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது பஞ்சாங்கத்தை பற்றி நான் சொல்லுறேன். ஜோதிடத்தின் மூலம் சமுதாய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் இனிய மாணவ மாணவிகளை, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின்றி இவ்வுலகம் இல்லை. அதுபோல் வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் ஆகிய 5 அங்கங்களை கொண்ட பஞ்சாங்கமின்றி ஜோதிடம் இல்லை. வான்வெளியை ஆராய்ந்து இந்த பஞ்சாங்கத்தை முதலில் வெளியிட்டவர் யாருன்னு கேட்டால், குப்த பேரரசு காலத்தில் வாழ்ந்த ஆரியபட்டர் ஆவார். இதனை உலகுக்கு அறிவிக்கும் விதமாகவே நமது தேசத்தினர் நான் அனுப்பிய முதல் செயற்கைக்கோளுக்கு ஆரியபட்டர் என்று பெயரிட்டனர். ஆரியபட்டர் பற்றி இன்னும் ஒன்று சொல்லணும்னா, கணிதத்தில் பை ஸ்கொயர் பை எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, என்ற எழுத்தை கண்டுபிடித்தவரும் இவரே. இனி நம்ம பஞ்சாங்கத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நோட்டு புஸ்தகம் வைத்து இதை எழுதி கொள்ளுமாறு உங்களை பட்சமாக கேட்கிறேன்.